வணக்கம், குட் மார்னிங், ஹேப்பி மார்னிங், வண்டர்ஃபுல் மார்னிங். விஷ்ணு என்ன டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கான்னு பார்ப்போம். வணக்கம் சார். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சார், சைலன்ஸ் தான் பவர். சைலண்ட்டா இருக்கிறவங்கள குறைச்சி எடை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ஸ் ஒன்று படித்தேன். சைலன்ஸ் இஸ் பவர் அப்படிங்கிறது ஒரு இடத்துல நான் அமைதியாக இருக்கேன், ஓகே. எங்கள் ஊர் சைட்லாம் வந்து அமைதியாக இருக்கணும் ஊமக்குசும்பாங்க. அவங்க பின்னாடி ஏதோ வேலைத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத. அது ஒரு கெஸ்ஸு. ஆ. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தூரம் நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்களோ, உங்கள்கிட்ட ஆழம் தெரியறது ரொம்ப கஷ்டம். ம். அதனால தான் ஊமைக்கு சொம்பன்னு வேறு மாதிரி சொல்கிறாங்க. ம். ஒரு சைலண்ட்டாக இருக்கிறவன்ட்டு இப்போ ஒரு நம்ம நெகோசியேஷன் டேபிளில் உட்காந்துன்னு இருக்கோம். இப்போ இந்த போக்கர் இது மாதிரி கேம்லாம் ஆடுறோன்னு வச்சுக்கோங்க. உன் மூஞ்சியை வச்சு உனக்கு ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இட் இஸ் என் மூஞ்சிலேயே எழுதி ஒட்டிடக்கூடாதுன்னு நான் என்ன பண்ணுறேன்னு. ஓகே. மூஞ்சிலே தெரியும். கோபம், தாபம் எல்லாமே மூஞ்சிலே தெரியும். ம். ஒரு ஆள் என்ன நினைக்கிறான்னு கூட மூஞ்சிலே தெரியக்கூடாது. அதே சமயத்தில் அவன் என்ன பேச போகிறான், எவ்வளோ அவனுக்கு தெரியும், என்ன தெரியும் அப்படிங்கிறதே வந்து அவன் சைலண்ட்டாக இருக்கிறதுங்கிறது, எப்போ எதை பண்ணுவான்னே உங்களுக்கு தெரியாது. இல்லை, விஜயோட ஃபேமஸ் டைலாக் ஒன்று சொல்லுவாங்க சார். இந்த அவர் ஏதோ ஆடியோ லான்ச்சில் தான் சொன்னார். உசுப்பேத்துறவன்ட்ட உம்முனும் கடுப்பேத்துறவன்ட்ட கம்முன்னு இருக்கணும்னு சொல்லி ஒரு ஒரு டைலாக் ஒன்று. நான் வந்து எனக்கு அதெல்லாம் சொல்ல. நான் வந்து ரமண மகரிஷியோட ரமணர் பேசவே மாட்டார். ம். மௌனம் தான். ஃபார் டேஸ் டுகெதர் பேச மாட்டார். நீங்கள் வந்து உனக்குள்ள சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும் அவரை கேட்கணும்னு. அந்த அவரை நீங்கள் பார்க்க பார்க்க அந்த சந்தேகம் தீண்டி கேள்விக்கு பதில் நீயே தேடி தேடி அடுத்தது 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 நீயே போயிடுவ. ஸோ இந்த சைலண்ட்டாக இருக்கிறதுங்கிறதே வந்து உனக்கு என்ன தெரியும், எவ்வளோ தெரியும் ம். அப்படிங்கிறத அழகாக சொல்ல முடியும். ம். இப்போ இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னொரு இடத்துல சொல்லுவார், என்ன நடக்கணுமோ நடந்தே தீரும், ம். சும்மா இருப்பதே மேல். தட் இஸ் எது நடக்கணுமோ அது நடந்து தான் ஆக போகிறது. நீயும் நானும் அந்த நடக்க போகிறத மாற்ற முடியாது. ம். ம். அதனால் நீங்கள் வந்து டென்ஷன் ஆகியோ கத்தியோ ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இப்போ நீங்கள் வந்து ஒரு மோட்டார் சைக்கிள் ஸ்கூட்டரில் போயிட்டே இருக்கீங்கன்னு வைங்க, ம். ரோட்டில் சடனாக மழை பெய்யுறதுன்னு வைங்க, ம். டக்குன்னு நனைஞ்சிட போகிறீங்க. ம். நீங்கள் ஐயோ 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 ஐயோன்னு கத்தினத்துனால அந்த மழையில் நனையாமல் நீங்கள் போகிறதில்ல. நான் சொல்கிறது உங்களுக்கு ஆமா, புரியுதா ஆமா, இல்லையா? ஆமா, ஆமா. அதை ஏற்றுக்க வேண்டியதான். அதை வந்து கண்ணதாசன் சொல்லி வரதை எடுத்துக்கணும். ம். அதனால் நீங்கள் வந்து உங்கள் இமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணதுனால ஆக்சுவலாக மாற போகிறதில்ல. இன்வெக்டிகஸ்னு ஒரு பொயம் இருக்குது. ம். பழைய காலத்து பொயம் அது. ஓகே. இன்வெக்டஸ்னு அவர் ஆக்சுவலாக இன்வெக்டஸ். அது வந்து ஒரு சினிமாவை வந்ததுனால உங்களுக்கு தெரியும். ம். அது ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் ரக்பி பிளேயர் டீமோட ஓகே. இது தெரிஞ்ச டீம். ம். ஆக்சுவலாக அது எழுதினது ஒரு இங்கிலீஷ் போயிட்டு. ஓகே. அவருக்கு வந்து போன் டியூபர்குலோசிஸ் வந்துடும். ம். ஸோ அந்த வலியை தாங்கிறதுக்கு அவர் சொல்லுவார். ம். அதில் என்ன ஆகும்னா, ஐ எம் தி மாஸ்டர் ஆஃப் மை சோல் ம். அண்ட் தி கேப்டன் ஆஃப் மை ஷிப். இது இவங்களுக்கு எப்படி வரும்னா, மண்டேலா சொல்லுவார், ம். 27 வருஷம் அவரை ஜெயிலில் வைக்கிறச்ச அப்பப்போ என்ன வரும், நீ எப்படி மேனேஜ் பண்ணேன்னு அவரை கேட்கும்போது ம். அவர் இந்த போயமை சொல்லுவார். ஸோ நீ நீ வந்து எதையும் தாங்குறவன் தான் இந்த சைலண்ட்டாக இருப்பான். உன்னால் என்ன பண்ண முடியும்? இப்போ காந்தியை வந்து என்ன பண்ண முடிஞ்சது? நீங்கள் தூக்கி கொண்டு போய் ஜெயிலில் இருப்பார், ஜெயிலில் உட்காந்துட்டு இருப்பார். ஜெயிலேருந்து வெளியில் வருவீங்க, திரும்பி அதையே செய்வார். திரும்பி கொண்டு போய் ஜெயிலில் வைப்பார், திரும்பி அதையே செய்வார். கடைசியில் என்ன ஆச்சு? நீயே ஓடி போய் புறாமல் போய் நீயே அவரை பெரிய ஆக்கி ம். வெளில விட்டாங்க. அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று நெருக்கி கடைசியில் ஒன்று வெளியே விட்டாங்க. ஆமா. மண்டேலாவை 27 வருஷம் கழிச்சு ஜெயிலில் என்ன விட்டீங்க? கடைசியாக ஜெயிலேருந்து கூட்டின்னு வந்து அவரே பிரசிடெண்ட் ஆக்கி அவரை ஒரு குளோபல் ஐகானை முடிச்சிட்டிங்க. ம். அவர் 27 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டலன்னா அவர் ஒரு குளோபல் ஐகானாகவே இருக்க முடியாது. ம். அவர் ஒரு பிரிசனர் ஆஃப் கான்ஷியஸ் ஆகிட்டார். வெளியில் யாருமே மண்டேலாவை பார்த்ததே கிடையாது. இன்ஃபேக்ட் அவர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வெளில கூப்பிட்டு வருவாங்க. யாருமே அவர் தான் மண்டேலான்னு அவர் தெரியாத அளவுக்கு ஓகே. 20 வருஷம் அவர் ஜெயிலில் வச்சுருந்தாங்க. பாரு உன் ஆளுங்க, அவர் டெக்னிக் இது, ம். உங்கள் ஆளுங்களுக்கே நீ யாருன்னு தெரியலன்னு. அவன் சிரிச்சிட்டு போய் திரும்பி ஜெயிலில் உட்காந்துப்பான். ஓகே. என்ன யாருன்னு தெரிய வேணாம், பட் ஐடியா ஆஃப் மண்டேலா தெரியும். ம். மண்டேலான்னு ஒருத்தன் ஜெயிலில் உட்காந்துன்னு இருக்கான் அவங்களுக்கு அகங்கிறது அவனுக்கு தெரியும். நீ அவ்வளோ தூரம் என்னை மறக்க வைக்கிற அளவுக்கு நீ வச்சுருந்தாலும் நான் சும்மா உட்காந்துன்னு இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு என்னை ரிலீஸ் பண்ணி நான் ஜெயிலில் விட்டு வெளில வந்தப்புறம் நான் பெரிய ஹீரோவாக இருந்து அதுக்கப்புறம் என்ன ஒரு டேர்ம் பிரசிடெண்ட்டாக இருக்கான். அப்புறம் அந்த பவரை ரெனவுன்ஸ் பண்ணுறான். எனக்கு அந்த பவர் வேணாம், வேறு யாரோ பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், திரும்பி ஒரு எல்டர் ஸ்டேட்ஸ்மெண்ட்டாக போகிறான். நீ வேணாம் அப்படிங்கிறத சொல்கிற பேர்
அதுதான் சயின்ஸ் எனக்கு வேணாம். நார்மலாக எல்லோரும் என்னடா பைத்தியக்காரன் பவரை கிராப் பண்ணுறவன் தான் ஸ்மார்ட்டுமா. பவரை வானான்னு ஒருத்தன் சொல்கிறான் பற்றியா, அவன் தான் ரியலி மோர் பவர்ஃபுல். ஐ சே ஐ டோன்ட் வாண்ட் பவர். நவ் மண்டேலா 1 டேர்ம் பிரசிடெண்ட்டாக இருந்தார். அதுக்கப்புறம் ஹீ சர்வைவ்ட் வெல் அதர்ஸ் வேர் பிரசிடெண்ட். ஹீ நெவர் கேம் பேக் அண்ட் ஹி ஹேட் த மாரல் அத்தாரிட்டி. பட் ஹீ நெவர் கேம் பேக். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் இருந்தார். அவர் வந்து ஃபஸ்ட்டு அந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த இன்வெக்டர்ஸ்னு ஒரு படத்தில் ஒரு சீன் வரும். வெள்ளைக்காரன்லாம் வெளில போவான். இவர் உள்ளே வந்தோன்னு நீங்கள் அவர் எல்லாரையும் கூப்பிட்டு பேசுவார். நீங்கள்லாம் வெளில போகணுன்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு வெளில வேலையை விட்டு போகணுன்னா நீங்கள் போகலாம். ஆனால் நான் வந்துட்டேன், நான் பவரில் வந்து உட்காந்துட்டேன், அதனால நீங்கள் வெளில போகிறீங்கன்னா போகாதீங்க. உங்களை எந்த மரியாதை இத்தனை நாள் நடத்திட்டு இருக்கோமோ அதே மரியாதையில் தான் நடத்திட்டுருக்கோம். நான் வந்து உங்களோட வெள்ளை இல்லை கருப்புனா இருந்து உங்களுக்கு பவராக வந்துட்டேன். நான் தான் வேர்டு யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் ஐ ஹாவ் கம் டு பவர், மை பீப்புள் ஹவ் கம் டு பவர், நத்திங் வில் சேஞ்ச். நீங்கள் இருக்கிறபடியே இருக்கலாங்க. ஸோ அவங்களோட பிரசிடென்ஷியல் பாடி கார்ட்லாம் ஒயிட் பாடி கார்ட்ஸாக இருப்பாங்க. ஓகே. இவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் பாடி கார்ட்ஸ் வருவாங்க. அப்போ அவன் என்ன சொல்லுவான், அந்த ஒயிட் பாடி கார்ட்ஸே எனக்கு போடுமா. ஏன்னா ஹீ சேஸ் ஐ ஹாவ் டு டேக் எவ்ரிபடி டுகெதர். ஓகே. இந்த சைலன்ஸ் பின்னாடி என்னெல்லாம் இருக்குதுன்னு உங்களால் சொல்லவே முடியாது. ஒன்றுமே தெரியாமவே இருக்கலாம், என்ன இருக்கான். ஒரு போக்கர் ஃபேஸில் ஒருத்தன் ஆடுறச்ச உங்களுக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப காமிக்கலாக சொன்னோன்னே என் ஒய்ஃப் ஒரு படம் பார்த்து என்கிட்ட சொன்னாங்க, நாசரும் கார்த்தியும் ஒரு படத்தில் நடிப்பாங்கன்னு. இந்த சாமியார் ரொம்ப பேசுவார், அவருக்கு ஒன்றுமே கூட்டமே வராது. ஒன்று கார்த்தி போய் அவன்கிட்ட சொல்லுவாங்க, ரொம்ப பேசுகிறத நிறுத்திட்டு ஓகே நீ ரொம்ப பாப்புலர் ஆகிடுவேன்னு. அதுதான் உலகம். ஃபைன் சார். ஸோ சைலன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. கடைசியாக நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ கரண்ட்டாக சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காருல ஒருத்தர், எவ்வளவோ ப்ரெஷர் வந்தது, இது வரைக்கும் மீடியாவில் பேசவே இல்லை. ஸோ சைலன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்னால் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.